ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ற 2026 விஜயை சினிமாவிலிருந்தும் அரசியலிருந்தும் ரெண்டுலேருந்தும் தூக்கி எறியக்கூடிய வேலைகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் யதார்த்தமாக சொல்லலாம், நீங்கள் என்ன அதாவது எப்படின்னா, ஏன் புதுசாக ஒருத்தர் அரசியலுக்கு வரக்கூடாதா? திமுக அதிமுக மட்டும்தான் இந்த நாட்டை ஆளணுமா? பழைய கட்சிகள் பிஜேபி காங்கிரஸ் தான் இருக்கணுமா? ஏன் புதுசாக ஒருத்தர் எமர்ஜ் ஆகி இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடாதா அப்படின்னு அதாவது பேசிக் அடிப்படை அறிவே இல்லாத சில கூமுட்டைகள் சிலர் மட்டும் இந்த கேள்வியை கேட்பான். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், புதுசாக ஒருத்தர் ஆளக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே இல்லை, புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்ல, புதுசாக ஒருத்தர் வரக்கூடாதுன்னு சொல்ல. உன்னுடைய கொள்கை என்ன? உனக்கு என்ன தெரியும் அரசியலில்? ஆட்சி முறையை பற்றி என்ன தெரியும்? என்ன மாதிரியான ஆட்சியை நீ வழங்குவ? ஏற்கனவே ஜெயலலிதா ஆட்சி நடந்துச்சு, கலைஞர் ஆட்சி இருந்தது, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தார், அதுக்கு முன்னாடி பேரறிஞர் அண்ணா இருந்தார், அதுக்கு முன்னாடி காமராஜர் இருந்தார். சரி, நீ என்ன பண்ண போகிற? அவர்கள்லாம் ஆட்சி செஞ்சது இந்த உலகத்துக்கே தெரியும். யார் யார் என்ன செஞ்சாங்கன்ற வரலாறு இருக்குது, அதற்கான குறிப்புகள் இருக்குது. கண்ணில் பார்த்தவன் இப்போ நம்ம ஒரு 4 ஆட்சிகளை ஜெயலலிதா பார்த்துருக்கோம், கலைஞரை பார்த்துருக்கோம், எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்துருக்கோம், இன்றைக்கி மு.க. ஸ்டாலின் ஆட்சியை பார்க்குறோம், எடப்பாடியார் ஆட்சியை பார்த்துருக்கோம். சரியா? இது எல்லாருமே பார்த்துருப்பான், இந்த வயசில் இருக்கவன் புறாமே பார்த்துருப்பான். ஸோ ஆனால் நீ என்ன பண்ண போகிற? உனக்கு என்ன தெரியும்? பெரியாரை பற்றி நீ 5 நிமிஷம் உன்னால் பேச முடியுமா? ஒரு கட்சி ஆரம்பித்து முதல் கூட்டம் அண்ணா என்ன பேசினார் தெரியுமா? அண்ணா கட்சி ஆரம்பித்து என்ன பேசினார் நீ கேள்விப்பட்டிருக்கியா? முதல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை கலைஞர் என்ன பேசினார்னு தெரியுமா? கலைஞர் புதிதாக இப்போ திமுகவுக்கு தலைமை பொறுப்பேற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றது மட்டும் இல்லாமல் அவர் முதல்ல அவர் சின்ன வயசில் பேசின பேச்சு என்ன, எவ்வளோ நேரம் பேசியிருக்கான்னு தெரியுமா? எம்ஜிஆர் பேச தெரியாதுன்னுவாங்க அந்த காலத்தில். என்னென்ன பேசி எவ்வளோ நேரம் இந்த கட்சி ஆரம்பித்த கூட்டத்தில் பேசியிருக்காரு? காஞ்சிபுரம் பொதுக்கூட்டத்தில் என்ன பேசியிருக்காருன்னு தெரியுமா? மதுரை கூட்டத்தில் என்ன பேசியிருக்காருன்னு தெரியுமா? ஒரு 15 நிமிஷம் கூட உங்களால் தொடர்ச்சியாக பேச முடியல. எழுதி வச்சதை பேப்பரை பார்த்து படிக்கிற நீங்கள்லாம் நான் ஏன் இடையில நீன்னு பேசியிருப்பேன். ரைட்டா? நீங்கள் எங்களையும் சேர்த்து தான் ஆட்சியை அமைப்பதற்கு ஆட்டையை போகிறக்கு நீ முடிவு பண்ணி ஆந்திராவில் போய் அரசியல் பண்ணால் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல, தெலுங்கானாவில் பண்ணால் கவலைப்பட போகிறதில்ல, கர்நாடகா கேரளாவில் அரசியல் பண்ணால் நம்ம கவலைப்பட போகிறதில்ல. தமிழ்நாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களையும் சேர்த்து நீ ஆட்சி செய்வதற்கான ஒரு தலைமை பதவிக்கு வர வேண்டும் என ஆசைப்படக்கூடிய ஆள் ஒரு 15 நிமிஷம் நீ பேசியிருப்பாப்போம். கேடுகட்ட கேவலமான ஆட்களை கூட வச்சுக்கிட்டு சாம் டானியல் ஒரு ரிப்போர்ட்டர், நண்பன் தான், பழைய நண்பன். ஏன்னா கிட்டத்தட்ட 35 வருஷமாக நிருபராக இருக்கக்கூடிய ஆள் NDTVயில் இருக்காப்புல. இன்றைக்கி வரைக்கும் 50 வயதை கடந்தும் அவர் நிருபராக இருக்கிறார், ஃபீல்டில் இருக்கார். ஏன்னா நேபாளில் கலவரம் நடந்துச்சு, மிக கொடூரமான கலவரம் நடந்துச்சு. பார்லிமெண்ட்டை தீ வச்சு கொளுத்துனாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு தீ வச்சாங்க, பல பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு தீ வச்சாங்க, முன்னாள் பிரைம் மினிஸ்டர் பொண்டாட்டியை தீ வச்சு எடுத்தாங்க. ஆனால் ஒருத்தன் கூட மீடியாக்காரனை தொடவே இல்லை, மீடியாக்காரன்ட்ட கொடூரமாக நடந்துக்கல. நேற்று ஃப்ரான்ஸில் கலவரம், மிகப்பெரிய ஒரு கலவரம், மீடியாக்காரன் ஃபுல்லாக எடுத்துகிட்ருக்கான். இந்த நாய்ங்க, சில்லற நாய்ங்க போய் குத்தாட்டம் போடுதான். அந்த இதை வச்சுட்டு ஒரு மீடியாக்காரன் ஒரு இந்தியாவில் லீடிங் சேனல் NDTV, லோக்கல் டிவினா கூட பரவாயில்ல, அதையும் நம்ம ஏற்றுக்க முடியாது. லோக்கல் டிவினா கூட பரவாயில்ல, ஏதோ லோக்கலில் செஞ்சுட்டா உனக்கு எதிராக நியூஸ் போட்டவன் அது இதுன்னு கூட நீ பண்ணிட்டேன்னா கூட பரவாயில்ல. அந்த ஒரு நாய், அதுக்கு 20 வயசு கூட இருக்காது. அது என்ன இவங்கெல்லாம் வச்சு எப்படி நீ கட்சி நடத்த போகிறீங்க? என்ன நீ கிழிச்சிடுவீங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன கிழிச்சிடுவேன்? ஏன்னா இதைத்தான் கேள்வியாக கேட்க வேண்டும். ஏன்னா டுபாக்கூர்களை வச்சுட்டு எச்சைகளை வச்சுக்கிட்டு கூட அது துண்டத்துக்கிட்டு ஆடிக்கிட்டே வருது, மேலே கழுத்தில் போடுது, இன்னொன்று கூடயே ஆடுது, கழுத்தை பிடிச்சி இழுக்கிறான். என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? உன் சொந்த கட்சிக்கு மாநாட்டில் அவன் சேரையை போட்டு உடச்சி போடுறீங்க, இவங்க ஏறி குச்சிடக்கூடாதுன்னு கிரீஸை தடவுறீங்க, இது போஸ்ட் வைக்கிறீங்க, விழுகுது. ஒரு மாநாடை, ஒரு கூட்டத்தை உங்களால் நடத்த முடியல. ஒரு பிரச்சார துவக்கத்தில் ஒரு 15 நிமிஷம் தொடர்ந்து பேப்பர் எல்லாம் பேச முடியல. என்ன பேசினேன்? என்ன அதில் என்ன ஸ்பீச்சில் என்ன சாராம்சம்? என்ன இருந்துச்சு? எந்த கொள்கையை பற்றி பேசினேன்? உலகத்தில் என்ன அரசியல் நடந்துகிட்டு இருக்குது? தமிழ்நாட்டு அரசியல் என்ன? இந்திய அரசியல் என்ன? எதை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி போயிட்டுருக்கு? எதை நோக்கி காங்கிரஸ் போயிட்டுருக்கு? எதை நோக்கி அதிமுக போயிட்டுருக்கு? திமுக போயிட்டுருக்கு? இதெல்லாம் விவரித்து நான் இதை பண்ண போகிறேன், நான் இப்படி பண்ணுவேன், இவர்களெல்லாம் இதில் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க, இவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். சும்மா இதுக்கு எடுத்தாலும் ஊழல்னா நீயே நீ இப்போ இந்த சோட்னா பையன்கிட்ட கொள்ளையடித்த காசு தானே அது? 150 கோடி ரூபா சம்பளம் எங்கேருந்து வரும்? இவங்க பூரா 200-300 டிக்கெட் எடுத்து அழுது காசு தானே அது? அது கொள்ளை இல்லையா? அது ஊழல் இல்லையா? அது பிஸ்னஸுக்கு மட்டும் கொடூரமாக பண்ணுறீங்கல்ல, அடிக்கிறீங்கள, நீங்கள் என்ன கிழிச்சிடுவீங்க இங்கே தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இந்த
கோபம் வந்து சினிமாவில் இருக்குது. இதாண்ட என்னென்னா விஜயோட பாடி லாங்குவேஜ், விஜயோட பேச்சுக்கு சீனியருக்கு மரியாதை கொடுக்காது. விஜய் யாரையுமே மதிக்கிறார். கமலஹாசன் ஒரு மிகப்பெரிய நடிகர். நம்ம கமலஹாசனை விமர்சனம் பண்ணலாம், நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளனாக பண்ணலாம், இல்லைன்னா வந்து ஒரு ரசிகனாக பண்ணலாம். ஆனால் ஒரே தொழிலில் இருந்து கொண்டு எவ்வளோ வாஸ்ட் சீனியர் கமலஹாசன். கமலஹாசனை வந்து மார்க்கெட் பண்ணி என்ன மார்க்கெட் அப்படி பொத்து விட்டு கொட்டுதான். இன்னொரு 2 படம் நடித்தேன்னா தெருவில் இது கூட பண்ண முடியாது. கமலஹாசன் மாதிரி நடிக்க முடியுமா? இல்லை ரஜினிகாந்த் மாதிரி நடிக்க முடியுமா? இல்லை ரஜினிகாந்த் மாதிரி உச்சத்தில் இந்த வயசு வரைக்கும் நீ அதான் இப்போ கலாநிதி மாறன் கேட்டாப்புல, அந்த வயசு வரைக்கும் நீங்களாம் உயிரோடு இருப்பீங்களானே தெரியலையாடா உங்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாப்புல. ஏன்னா சூப்பர் ஸ்டார்ன்ற இப்போ ஏன் ரஜினிகாந்த் மிக எல்லாமே ரஜினிகாந்த், கமலஹாசன், இன்னும் பலரும் ஏன் விஜய் மேலே காண்டில் இருக்காங்க அப்படின்னா ஒரு மட்டு மரியாதை கிடையாது. ஏன்னா கட்சியை வழிநடத்துகிறேன்னு இலவும் தெரியாது, எட்டும் தெரியாது, ஏன்னா அரசியலும் தெரியாது, பேசவும் தெரியாது, பேப்பரை பார்த்து படிக்கவும் தெரியாது. என்னத்தே எவனோ எழுதி கொடுக்குற 4 ஆகாவலியை கூட வச்சுக்கிட்டு ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கும்போது என்னென்னா இதுக்காக தான் ரஜினிகாந்த் என்ன பண்ணுறாருன்னா இப்போது 2026 விஜய் அதோட வீட்டுக்கு அனுப்புறதுக்கான வேலையும் மறைமுகமாக திமுகவை ஆதரிக்கிறதற்கு அவர் முடிவு செய்திருப்பதாக தகவல் வருது. அதோட ஒரு இதுதான் இப்போ இந்த ஸ்பீச். இதை மட்டும் கேட்டுருங்க. இந்திய நாட்டு அரசியலில் ஒரு நட்சத்திரமாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய நாட்டு ஆளும் கட்சியினருக்கும் புதிய பழைய எதிர்கட்சியினர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு வாங்க 26 பார்க்கலாம் அப்படின்னு தனக்கே உறுதியான அந்த புன்னகையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் சிஎம் அவர்களுக்கு மதிப்புரிய என்னுடைய நண்பர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கேட்டிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதில் நாசுக்கா ஒவ்வொரு வரியும் நீங்கள் பார்க்கணும். அதாவது இந்தியா முழுவதும் இவரை பார்த்தாலே பயப்படுறாங்க, ஆளும் கட்சி உட்பட அப்படின்றத இதில் கோடிட்டு காட்டுறாரு. புரியுதா? அப்படி இருந்துட்டு 2026 வாங்கடா எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனா நண்டு சிண்டெல்லாம் வருது, இவன் வரான் அரசியலுக்கு வரான் எல்லாம் வரான், வாங்கடா இல்லைடா இதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அசால்ட்டாக உட்காந்துருக்காருன்னு சொல்லி இது மிகப்பெரிய ஒரு வார்த்தை, மிகப்பெரிய ஆதரவு. இந்த ஆதரவை வந்து ரஜினிகாந்த் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒரு சங்கியாக இருந்திருக்கலாம், ஏன்னா நிர்பந்தத்தின் காரணமாக இருந்திருக்கலாம், ஏன்னா கடத்தப்பட்டது. சில பேர்லாம் அந்த இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்திலே பார்த்திங்கன்னா மருமகளாம் தங்கச்சியெல்லாம் கொண்டு போய் குடோனில் கட்டி போட்டுருவாங்க, டியூப்புக்குள்ளே இது அண்டாவில் கட்டி போட்டுருவாங்க, அப்புறம் ஹீரோ வந்து காப்பாற்றுறாங்க. அந்த மாதிரி ரஜினிகாந்தை கொஞ்ச நாள் அவங்க கட்டி போட்டு வச்சுருந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா ஸோ ரஜினிகாந்துக்கு வந்து ஆன்மீக ரீதியாக சில அரசியல் ரீதியாக சில நம்மளுக்கு மிகப்பெரிய முரண்பாடு இருந்தால் கூட இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இது உச்சகட்டத்துக்கு போயிட்டுருக்கே இது மாதிரின்னு சொல்லிட்டு இறங்க போகிறாரு ரஜினிகாந்த். அவர் ஏற்கனவே இறக்கி விட்டாங்க. அவங்கள ஆன்மீகம் இருக்குது, எனக்கு இருக்கும், கோயிலுக்கு போவேன், வருவேன், வழிபாடு நடத்துவேன், இதெல்லாம் பண்ணுவேன், இவர்களை பார்ப்பேன், அவங்கள பார்ப்பேன்லாம் ரஜினிகாந்த் பார்த்துருந்தா கூட அதெல்லாம் கொள்கை முரண்பாடு இருந்தால் கூட கடைசியில் பிஜேபிக்காரனுக்கு ஆப்பு வச்சாப்புல இல்லை கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லி கட்சி ஆரம்பிக்கல போங்கடான்னு துரத்தி விட்டு மட்டும் இல்லாமல் தமிழ் குருவியும் இன்னொரு அறிவுஜீவின்னு சொல்லி ஒரு ஆள் அனுப்புகிறேன், 2 பேரும் தெருவுக்கு அனுப்பி விட்டாங்க, தூக்கி ஒரே போடு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம் தான் ரஜினிகாந்த். நிச்சயமாக விஜய்க்கு ஒரு பெரிய ஆப்பை 2026 ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களும் ரஜினிகாந்த் வைப்பாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தில் கமல் ரசிகரும் உட்பட. ஏன்னா திரையில் வந்து மூத்தவர்கள் இல்லையா, அவர் சூப்பர் ஸ்டாரு, அதை விட அவரை குருன்றாரு கமலஹாசன் அந்த கூட்டத்தில். அப்படி இருக்கும்போது நீ அவரை போய் சுரண்டி பார்த்துட்டு நீ கட்சி ஆரம்பித்து பண்ணிட்டா விட்டுருவாங்களா? யார் யாருக்கு புரோட்டோகால் படி என்ன மரியாதை கொடுக்கணுன்றது தெரியணும்ல. இப்போ ரஜினிகாந்த் பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் எப்படி உதயநிதி ஸ்டாலின் சாதாரண, அதாவது திரைத்துறையை பொறுத்தளவுக்கு ஒரு சாதாரண நடிகை, ஒரு 5-6 படத்தில் நடிச்சிருக்காரு, ஒரு 10-15 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான், ஓகே. ரஜினிகாந்த்ன்ற ஒரு மாபெரும் பிம்பம், கமலஹாசன்ற ஒரு மிகப்பெரிய ஆள், இளையராஜான்ற ஒரு பெரிய ஞானி, சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஆட்கள்லாம் ஜாம்பவான்கள்லாம் உட்காந்துருக்கும்போது புரோட்டோகால் படி என்ன பண்ணுறாருன்னா ரஜினிகாந்த் துணை முதலமைச்சருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ, அவர் வயது இதெல்லாம் வேறு, அவர் சின்ன நடிகர்ன்றதெல்லாம் வேறு, ஒரு துணை முதலமைச்சர் அரசியலில் துணை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளக்கூடிய துணை முதலமைச்சருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுத்து தான் பேசினார்.
அதே மாதிரி கமலஹாசன் அவர்களும் சரி, முதலமைச்சருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு பேசுகிறேன். இந்த தன்மையும் இந்த இதுவும் வந்து விஜய்கிட்ட இருக்கான். எங்கேயா பார்த்துருக்கீங்களா? யாரையாவது புகழ்ந்து பேச, உயிரோடு இருக்க யாரையாவது புகழ்ந்து பேசியிருக்காப்லையா? புரியுதா? ஸோ அந்த மாதிரி விஜய் ஒரு மிகப்பெரிய ஆகாவலி அப்படின்றது 2026 தூக்கி சுல்லாங்களை வச்சுக்கிட்டு இது போடுறது, வீடியோவுக்கு எதிராக வந்து இது போடுறது, மீம்ஸ் போடுறது, இதில் வந்து கமெண்ட்டில் வந்து அசிங்கமாக போடுறது, இதெல்லாம் இல்லை. இது 2026 உங்களை பூராத்தையும் கொண்டு போய் வச்சுருவாங்க. அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. உங்கள் கட்சியும் காலி, நீயும் காலி. ஏன்னா கட்சியை எப்படி எடுத்துக்கொள்ளணும், மக்கள்கிட்ட எப்படி மரியாதையாக நடந்துக்கணும், ரசிகர்களை எப்படி நடத்தணும், அவங்க முட்டாளாக கூட இருக்கலாம், சின்ன பையங்களாக இருக்கலாம், அவனை எப்படி நடத்தணும்னு ஒரு இதாக இருக்குது. அப்போ வந்து கட்டுப்பாடுன்ற அண்ணா சொல்ல மாதிரி கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது 3 இருக்கணும் தொண்டர்கள்ட்ட. இதுதான் திமுக தொண்டர்கள்ட்ட அன்றைக்கி இருந்தது. இப்போ அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் போது இப்படியா இப்போ அந்த காலத்தில் படிப்பறிவு இல்லாத காலம்தான். 50-70 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியா ஏறி குதிச்சு அண்ணாவே எம்ஜிஆரை பார்க்க போனாங்க. கிரீஸ் தடை விட்டார் அண்ணா, இல்லை எம்ஜிஆர் கிரீஸ் தடை விட்டார் அவனுக்கு? அது இல்லை கம்பி வேலி போட்டு தடுத்தாங்களா? ஸோ இந்த கேடுகெட்ட வேலையை செய்து கொண்டு இவரெல்லாம் வந்து அரசியலுக்கு வராப்பிலையா வந்து தமிழ்நாட்டை கிழிச்சு தொங்க விட போகிறார் அவர். எனவே சரியான ஆப் அடிக்க போகிறாங்க டோட்டலாக. இப்போ சினிமா வாய்ப்பும் போகுது இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோத்துட்டா வைக்க வேண்டிய ஆப்பை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வைக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வைக்கும். இப்படி ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை 2026 மிடில் விஜய் சந்திப்பார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.